கேப்டன் ரசிகர்களுக்கும் சண்முக பாண்டியன் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய துவக்க விழா நண்பர் விஜயகாந்த் வீட்டில் தான் நடந்தது. நான் போயிருந்தேன். அப்போ ஒரு முதல் ஷாட்டு தம்பிக்கு வசனம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு காட்சி எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப கூச்சப்பட்டு நின்று இருந்தாரு. எனக்கு என்ன சரியா ப்ரிப்பேர் ஆகாம இறக்கிட்டாங்களா, டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்லையே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. ஆனா இன்னைக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே சூப்பர் பின்னிட்டீங்க. இல்லை, ஏன்னா நான் நடிகரா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஒரு நடிப்பு அதை எனக்காட்ட அப்பா காட்ட எல்லாருக்குமே தெரியும். பெரிய சிக்கல் டான்ஸ் தான். மிகப்பெரிய சிக்கல் டான்ஸ் தான். அது எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்கீங்க. பண்ணும்போது அப்புறம் ஃபைட்டு பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவுமே ரொம்ப கூச்சப்படுற விஷயமே டான்ஸ் தான். அதுல எப்ப நீங்க அசத்தலா பண்ணிட்டீங்களா அப்புறம் நடிப்புங்கிறது சர்வசாதாரணமா பண்ணிருப்பீங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த படம் டெஃபினட்டா சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எல்லா சாட்சியங்களும் இந்த காட்சியில் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே நமக்கு முன்னாடி ஓஹோன்னு ஜெயிச்சு காட்டினவங்க தான் நம்மளுக்கு பெரிய இம்சையா இருப்பாங்க. நம்மளுக்கு என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களாகட்டும், அவங்க மிகப்பெரிய சாதனையை பண்ணி காட்டில அதுக்கப்புறம் வர நடிகர்கள் நம்ம அவங்களாட்டம் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாங்க. நான் சில விஷயங்கள் சினிமாவில் நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரசனா இருந்தது அப்பா தான். இல்ல, பெரிய பெரிய டார்ச்சர் உங்களால. என்னன்னா, நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல. நம்ம ஏதோ தகடுன்னு வசனம் பேசணும், நம்ம வந்துட்டோம். ஹீரோ ஆகலன்னு நினைக்கல, எதுவுமே நான் பழகிக்கல. ஏதோ ஒரு இதுல ஹீரோ ஆயிட்டு அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வருவாரு. சார் கொஞ்சம் ஃபைட்டு கிட்டலாம் அப்படியே செவத்துல ஏறி அடிக்கணும். எதுங்க, நம்ம தான் தகடுனால கைதட்டுறானா அப்புறம் அதுக்கு இல்லை நீங்க விஜயகாந்த் சார் பாருங்க, அவர் ஃபைட் எப்படி பண்றாரு, அதுல ஒரு பாதியாவது பண்ணாதான் ஹீரோவா தாக்க பிடிக்க முடியும். சரி இப்ப விடுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா, சரி சண்டை தான் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னா எந்த விதமான தயக்கம் இல்லாம தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிடுவாரு. கூலிக்காரன் படத்துல வச்ச கூலி தப்பாரு, இந்த பூரி தோக்காரு, எதை கண்ட பரதநாட்டியம் ஆட சொன்னா பரதநாட்டியம் ஆடுறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, பிரச்சனை அவருக்கு இல்லை, எனக்கு தான். பாருங்க, அவர் பரதநாட்டியம் ஆடுறாரு. ஐயோ ஏன் இவர் இம்சை பெரிய இம்சையா இருக்கு. சரி, அப்ப ஏதோ ஓரளவுக்காவது நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும். சரி ஆடிடலாம். சரி, அப்பதான் சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம்னா ஏதாச்சும் நாட்டுல ஒரு பிரச்சனை வரும், அள்ளி கொடுத்துருவாரு. சார் பாருங்க, அவர் விஜயகாந்த் சார் இவ்வளவு லட்சம் கொடுத்துட்டாரு, அதுல ஏதோ ஒரு பாதியாவது கொடுத்தா தான் நம்ம பேரை காப்பாற்ற முடியும். அது மாதிரி அதுதான் நான் சொல்லுவேன். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இல்ல, ஒரு நல்ல விஷயத்துக்கு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நான் முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு பல நிர்பந்தங்களை உருவாக்கியவர் அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நிர்பந்தங்கள் உருவாக்கும் போது நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும் இல்லையா? அந்த நிர்பந்தத்தை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து அவரை தாண்டி நல்லா தேவையே இல்லை, அவரை போல் நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.